ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் தாங்க. குட்டி பையனுக்கு தோசை வேணால் சாண்ட்விச் வேணும்னு ஒரே அடங்க. அதனால் சாண்ட்விச் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். வாங்க சாண்ட்விச்சுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சாண்ட்விச்சுக்கு வெங்காயம் எடுத்திருந்தேன். ப்ரெட்டு நீங்கள் எவ்வளோ ப்ரெட்டு போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி ஆனியன், டொமேட்டோ எடுத்துக்க வேண்டியது. வெங்காயமும் தக்காளியும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். நான் இப்போ 2 வெங்காயம் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு டொமேட்டோ எடுத்திருந்தேன். டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணணுங்க. அதனால் ஒரு டொமேட்டோ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு ப்ரெட்டு தான் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணுங்கள், வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. எவ்வளோ சின்ன சின்னதாக போடுறீங்களோ அந்தளவுக்கு அது வந்து இந்த மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டுக்குள்ளே வைக்கும்போது தனித்தனியாக ஓடாது. சரிங்களா? அதனால நல்ல பொடியை கட் பண்ணிக்கோங்க ஆனியனை. அதேமாதிரி தக்காளியும் நல்ல பொடியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது குக்கும்பரும் நான் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் குக்கும்பருங்க. ஆக்சுவலாக வெள்ளரிக்காய் இதை வந்து நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நீங்கள் இதை காய் சீவலில் போட்டு சீவியும் போடலாம். நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருந்தேன். இது கூட நீங்கள் கேரட் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் இது கூட சேர்க்கணும் அப்படின்னு தோணுதோ அதை சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும், எது போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸா இதெல்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஒரு 2-3 பேக்கெட் நம்ம வீட்டில் இருந்துச்சு. அந்த வீக் கடைசியாக தான் நான் வந்து பீஸா வாங்கியிருந்தேன். அதனால் அந்த ஒரு 2-3 பேக்கெட் வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதை நான் வந்து சரின்னு சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் சால்ட்டுங்க. ஆக்சுவலாக வந்து அதை பிரித்து போடும்போது சரி ஆப்ஷன் தானேன்ட்டு நான் எடுக்கலை. அதனால் நான் சொல்லிட்டேன். அதனால தான் என்ன சேர்த்துருக்கேன்ட்டு. கூட சால்ட்டு, அதுக்கப்புறம் மயோனஸ் வந்து ஹில் மயோனஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். சரிங்களா? இது 89 ருபீஸ் நினைக்கிறேன். நான் எப்பவுமே பாட்டில் வாங்குவேன். இந்த வாட்டி பவுச்சாக வாங்கிட்டேன். எனக்கு இது எப்படியும் ஒரு 1.5 மந்த் வரும். ஒரு 5 to 6 டைம்ஸ் நான் வந்து சாண்ட்விச்சுக்குன்னு யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் சாண்ட்விச்சுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கெலாம் இது அதிகமாக பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சாண்ட்விச் செய்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது கூட வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை, நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் இது வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு வந்து நான் அதை தனியாக எடுக்கலை. நான் சொல்லிட்டேன்றதுனால தனியாக எடுத்து நான் போடலை. டொமேட்டோ சாஸு, அந்த பீஸா இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இது இருந்துச்சுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷன் தான், வேணுன்னா யூஸ் பண்ணிங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு அந்த மயோனஸ் வந்து அந்த இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து நீங்கள் சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த டொமேட்டோவோட சாஸ் ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். ப்ளஸ் அந்த மயோனஸோட அந்த இதுவும் நல்ல டேஸ்ட்டும் இறங்கியிருக்கும். இந்த மாதிரி தான். இது கூட வந்து கருவேப்பிலை மல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓகே. இல்லை வச்சு குட்டி பசங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் அடுப்பை பற்ற வச்சு பேனை தூக்கி வச்சுட்டேன். நான் எல்லாத்துக்கும் தனித்தனி பேன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே ரெகுலராகவே வாஷ் பண்ணி வச்சுப்பேன். ரெகுலரான்றதை விட வேலைக்கு நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேனோ அது முடித்த உடனே நான் தோசைக்கல்லை வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஒரு ப்ரெட்டு தான் எடுத்திருந்தேன். ரொம்ப அடம் பிடிச்சாருன்றதுனால இந்த ஒரு ப்ரெட்டு மட்டும் எடுத்திருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா கல் சூடானதுக்கப்புறம் ப்ரெட்டை வச்சுட்டு 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணது வந்து அது கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரெட்டு மேலே வந்து எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக பரவுற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சு கவர் பண்ணிவிடுங்க. அது வெளியில் வராத அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இன்க்ரீடியண்ட் வந்து அதுக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இடுக்கி ஓகேனா இடுக்கினே எடுத்துக்கோங்க. ஆனால் சைடில் கொட்டாமல் பாருங்கள். அப்படியே ஒரு போட்டு எண்ணெய் விட்றேங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வரும்ன்றதுக்காக. அதே மாதிரி ஒரு 2-3 எடுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு நேராக சார்லஸ்க்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஏன்னா அவன் தான் ரொம்ப நேரமாக வெயிட்டிங். எனக்கு சாண்ட்விச் வேணும்னு சொன்னவன் கோச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே பாருங்கள் எப்படி வாங்கி சாப்பிட்டான்ட்டு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது.
உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அவன் ரொம்ப ரசித்து விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டுங்க. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை பசங்க சாப்பிடல அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.